ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. மகாபாரதம் ஆதி பருவம் பார்த்துட்ருக்கோம். துருபதன் சபையிலிருந்து வேதனையோடு வெளியேறி நேராக அஸ்தினாபுரம் போகிறாரு துரோணர். அங்கே கிருபருடைய ஆசிரமத்திலேயே துரோணரும் தங்குறாரு. அந்த சமயத்தில் பாண்டவர்களும் துரியோதனாதிகளும் நந்தவனத்தில் விளையாடிக்கிட்டு இருக்கும்போது அவங்களுடைய பந்து கிணத்துல போய் விழுகுது. அதை எடுக்க முயற்சி செய்யும்போது யுதிஷ்டருடைய மோதிரமும் கிணத்துல விழுந்துருது. அவங்க எல்லாருமே முயற்சி செஞ்சும் இந்த ரெண்டையுமே வெளியே எடுக்க முடியல. இதை பார்த்துக்கிட்டு இருந்த துரோணர் அவங்கள நெருங்கி, நீங்கள் இன்னமும் அஸ்திர வித்தையில் பூரணமாக தேர்ச்சி அடையலைங்கிறது தான் இது காட்டுது அப்படின்னு சொல்லி சில குச்சிகளை கிணத்துல ஒன்றுக்கு பின்னால் ஒன்றா போடுறார். அது எல்லாமே ஒன்றோட ஒன்று சேர்ந்து பந்தில் சொருகி கொள்ள பந்தை வெளியே சுலபமாக எடுக்க முடிஞ்சது. மேலும் ஒரு அம்பை எய்து மோதிரத்தையும் இப்படியே வெளியே எடுக்கிறார் துரோணர். அரசகுமாரர்கள் இதை பார்த்து ஆச்சரியப்பட்டு அவரை பற்றின விவரங்களையெல்லாம் விசாரிக்கிறாங்க. துரோணரோ, நான் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கேங்கிறதையும் நான் இங்கே செஞ்ச செயலையும் பீஷ்மர்கிட்ட போய் சொல்லுங்க, நான் யார் அப்படிங்கிறத அவர் தெரிஞ்சுக்குவார் அப்படின்னு சொல்லி அவங்கள அனுப்பி வைக்கிறார். அரசகுமாரர்கள் எல்லாருமே பீஷ்மர்கிட்ட போய் அவர்கிட்ட விவரங்களை சொல்லும்போது வந்திருக்கிறது துரோணர் அப்படின்னு அவர் தெரிஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் பீஷ்மர் துரோணரை அணுகி பாண்டவர்களுக்கும் துரியோதனாதிகளுக்கும் அஸ்திர வித்தைகளில் உயர் பயிற்சி கொடுக்கும்படி கேட்டுக்கிறார். துரோணரும் சந்தோஷமாக சம்மதிக்கிறார். அதுக்கப்புறம் துரோணர் அஸ்தினாபுரத்திலேயே தங்கி அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கிறார். மேலும் துருபதன் தனக்கு இழைத்த அவமானத்தை மறக்காத துரோணர் சிஷ்யர்களை அழைத்து, என்னுடைய மனசில் நான் ஒரு சபதம் செஞ்சுருக்கேன், நீங்கள் முழுமையாக பயிற்சி பெற்ற பிறகு அதை எனக்கு நிறைவேற்றி தரணும், செய்வீங்களா அப்படின்னு கேட்குறார். யாருமே பதில் சொல்லாமல் இருக்கும்போது ஒருத்தர், அது எந்த காரியமாக இருந்தாலும் சரி, அதை நான் நிறைவேற்றி தர்றேன் அப்படிங்கிற வாக்குறுதியை கொடுக்குறார். அது யார் அப்படிங்கிறத நாளைக்கு பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா. குருதேவ்க்கு ஜெய்.